ஷேர் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு 2 எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. ஸோ என்எஸ்சி, பிஎஸ்சி அப்படின்னு 2 இருக்கு. ஸோ இது 2ல மட்டும் தான் நம்ம வந்து ஷேர வாங்க முடியும், விக்க முடியும். ஸோ நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, எந்த ஷேர வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கன்ஃப்யூஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த கன்ஃப்யூஷன வந்து இந்த வீடியோல வந்து கிளியர் பண்ணிறலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க பேசிக் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்எஸ்சி. ஸோ என்எஸ்சில பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஷேர்லாம் லிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டோட்டல் லிஸ்டட் ஷேர் பார்த்தீங்கன்னா 2600 ஷேர் இருக்கு. பிளஸ் 92 ஷேர் பார்த்தீங்கன்னா, உங்களால வந்து வாங்க முடியாது, விக்க முடியாது. ஏன்னா ஒரு சில கேஸ் போய்க்கிட்டு இருக்கும். பிளஸ் ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா, ஷேர் மார்க்கெட்லேருந்து விலகுறேன் அப்படின்னு பேசி வச்சிருப்பாங்க. ஸோ ஒரு சில கம்பெனி அதனால ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ எத்தன கம்பெனி ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2579 கம்பெனி வந்து ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த 2579ல பார்த்தீங்கன்னா, கம்பெனி இருக்கும். பிளஸ் என்எஸ்சி எஸ்எம்இ கம்பெனி இருக்கும். எஸ்எம்இ கம்பெனிலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் டேஞ்சரானது. கொஞ்சம் அதில ஜாக்கிரதையா இருங்க. அப்புறம் இடிஎஃப் இருக்கும். அப்புறம் ரெய்ட்ஸ் இருக்கும். அப்புறம் இன்விட்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஏசியாலே ஓரளவுக்கு நல்ல ஓல்டஸ்ட்டான ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நெறையாவே ஷேர் இருக்கும். பட் நீங்க கொஞ்சமே ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா, ஒரு சில ஷேர்லாம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கேப் கம்மியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு மார்க்கெட் கேப்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இதில பார்த்துக்கோங்க எவ்வளோ லிஸ்டட் கம்பெனிஸ் இருக்கு அப்டின்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா, இதில லிஸ்டட் கம்பெனிஸ் வந்து 5647 இருக்கு. 1238 வந்து ட்ரேடபிளா இல்ல. ஏன்னா, அதான் நெறையா கம்பெனி வந்து கேஸ்ல போய்க்கிட்டு இருக்கும். ஏன்னா, அவங்க வந்து நெகட்டிவ்ல போயி லோன் இது நெறையா வாங்கி கேஸ்ல போயிருப்பாங்க. அதாவது லோன் வந்து நெறையா வாங்குனனால அவங்களால கட்ட முடியாது. ஸோ லோன் கட்ட முடியாதனால என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் வந்து அவங்க மேல கேஸ் போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ இவன் என் காச வந்து இன்னும் தராம வச்சிருக்கான். அதனால இவங்க கம்பெனிய வந்து ஓரளவுக்கு மூடுங்க அப்படின்னு ஓரளவுக்கு மூடி வச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த இந்த கம்பெனிலாம் மேக்ஸிமம் வந்து ட்ரேடபிளா இருக்காது. அதாவது ரீட்டெயில் இன்வெஸ்டருக்கு வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. மாட்டிறக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி. ஸோ அத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எவ்வளோ ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4400 இருக்கும். ஸோ இதில ஈக்விட்டி இருக்கும், எஸ்எம்இ இருக்கும், இடிஎஃப் இருக்கும், ரைட்ஸ் இருக்கும், அப்புறம் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்கும். நெறையா இருக்கும். ஸோ மார்க்கெட் கேப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மார்க்கெட் கேப் தான் மெயினேவும். இத வச்சு தான் வந்து இப்போதைக்கு ஷேர் மார்க்கெட்ல நீங்க வாங்கணும் எந்த ஷேர வாங்கணும் அப்படின்னு உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மார்க்கெட் கேப்னா கம்பெனியோட சைஸு. அதாவது கம்பெனியோட வேல்யூ அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ கம்பெனி எவ்வளோ வேல்யூ அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இப்போதைக்கு ஹையஸ்ட் மார்க்கெட் கேப்னா பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 19,00,000 கோடி பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இதான் இதான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கு. 19,00,000 கோடி. நம்ம எந்த கம்பெனிலாம் சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளியர் பண்ணிடுறேன் எப்படி இருக்கும் அப்படின்றது. ஸோ லார்ஜ் கேப் பார்த்தீங்கன்னா 50,000 கோடி இருக்கும். அதாவது 50,000 கோடிக்கு மேல இருக்கிற கம்பெனி எல்லாமே வந்து லார்ஜ் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாரி மிட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 டூ 50,000 கோடிக்குள்ள இருந்துச்சுன்னா, அது வந்து மிட் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா, 10,000 கோடி கீழ இருந்துச்சுன்னா, அது வந்து ஸ்மால் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு அடுத்தும் இருக்கு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, மைக்ரோ கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 500 கோடியிலேருந்து 1000 கோடி இருந்துச்சுன்னா, அது வந்து மைக்ரோ கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. 500 கோடி கீழ இருந்துச்சுன்னா, அது வந்து நானோ கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப ஸ்டார்ட் அப் மாரி கம்பெனி அப்படின்னு வச்சுக்கலாம். நானோ கேப்லாம். பிளஸ் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளா சொல்றேன். உங்க மணிய வந்து நீங்க லார்ஜ் கேப்ல போட்டீங்கன்னா, உங்களோட லாஸ் வந்து கம்மியாகும். அதாவது கம்மியாகும்னா எப்படி சொல்றது? இப்போதைக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ன்னே வச்சுக்கோங்க. ஸோ 19,00,000 கோடி இருக்கு. அதில என்ன செய்வாங்க, எப்ப வந்து மார்க்கெட் கேப் குறையும் அப்படின்னு பார்த்தா, ஷேர் பிரைஸ் குறைஞ்சா மார்க்கெட் கேப் குறையும். ஸோ ஷேர் பிரைஸுக்கும் மார்க்கெட் கேப்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மார்க்கெட் கேப் எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மார்க்கெட் நம்ம ஷேர் பிரைஸ் இருக்கு பார்த்தியா? ஸோ ஷேர் பிரைஸ் இன்ட்டு மொத்தம் எத்தன ஷேர் இருக்கோ, ஒரு ஒரு 10,00,00,000 ஷேர் இருக்குன்னு வைங்க. ஸோ 10,00,00,000 ஷேரும் பிளஸ் ஷேர் பிரைஸ் எவ்வளோ இருக்கோ, அதான் வந்து மார்க்கெட் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க மார்க்கெட் கேப் டிவைடட் பை ஷேர் பிரைஸ போட்டா கூட நம்மளுக்கு அந்த கம்பெனியில எத்தன ஷேர் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அப்ராக்ஸிமேட் தான் வேல்யூ கிடைக்கும். ஏன்னா வந்து டோட்டல் கரெக்ட்டான வேல்யூ எங்கேயும் உங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா மார்க்கெட் கேப் வந்து மேல கீழ இறங்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஷேர் பிரைஸ் மேல கீழ இறங்கிக்கிட்டே இருக்கும். ஸோ இத நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லார்ஜ் கேப்ல பார்த்தீங்கன்னா, 50,000 கோடிக்கு மேல இருக்கு அதோட வேல்யூ. ஸோ 50,000 கோடிக்கு மேல இருக்குன்னா, யாராவது இப்ப பெரிய இன்வெஸ்டர் ஃபாரின் இன்வெஸ்டர்னே வச்சுக்கோங்க. எஃப்ஐஐ அப்படின்னு சொல்லுவாங்க. டிஐஐன்னா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர். இவங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் தான் இருப்பாங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்டும் எஃப்ஐஐ தான் நெறையா காசு வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்லயே விக்கணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க ஒரு ஷேர. ஒரு ஷேர் இல்ல நெறைய ஷேர விப்பாங்க. அவங்க விக்கணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஸோ அவங்க விக்கணும்னு நெனைச்சா எவ்வளோ லட்சம் கோடி அவங்களால விக்க முடியும்? 1,00,000 கோடி விக்க முடியுமா? ஸோ 1,00,000 கோடி வித்தாலும் ஷேர் பிரைஸ் எவ்வளோ இறங்கும்? ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் தான் இறங்கும். ஓகே. பட் அவங்களால 1,00,000 கோடி விக்கிற அளவுக்கு அவங்ககிட்ட திறமை இருக்கு. பிளஸ் அவங்ககிட்ட அவ்வளோ காசும் இருக்கு. பட் அதே காசு நீங்க ஸ்மால் கேப்ல பார்த்தீங்கன்னா, 10,000 கோடி தான் இருக்கு. 10,000 கோடி தான் கம்பெனியேவும், அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 2,000 கோடி, 3,000 கோடி வந்து அவங்களே கம்பெனியில போட்டு வச்சிருக்காங்க. ஒரு 1000 கோடின்னே வச்சுக்கோங்க. ஸோ 1000 கோடி வந்து அவங்க விக்கணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் இல்லாட்டி எஃப்ஐஐ. ஸோ 1000 கோடி வித்தா இங்க என்ன ஆகுது? 10% வந்து ஒரே நிமிஷத்துல காணாம போயிரும். பார்த்துக்கோங்க. 10,000 கோடி வந்து இது இருக்கு.
மார்க்கெட் கேப்பு. பட் அவங்களால வந்து 1000 கோடி விக்க முடியும். அவ்வளோ காசு அவங்க வச்சிருக்காங்க. அவ்வளோ ஷேர் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த கம்பெனியில. ஸோ 1000 கோடி வந்து அவங்களால விக்க முடிஞ்சா 10% வந்து உடனே காலியாயிருது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கேப் வந்து ஓரளவுக்கு ரொம்ப ரிஸ்க்கானது. அதே மாரி மிட் கேப் பார்த்தீங்கன்னா 10,000 டூ 50,000 crore இருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் ஒரு 25,000 கோடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. மிட் கேப்பு. ஸோ 25,000 கோடியில அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2,000 கோடி விக்கணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஸோ 2,000 கோடி வந்து பெரிய இன்வெஸ்டர்லாம் விக்கணும் அப்படின்னு நெனச்சா, ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, ஒரே நிமிஷத்துல 5% கூட விக்கணும். 5% கூட இறங்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தான் வந்து மிட் கேப் ரொம்ப கொஞ்சம் டேஞ்சரானது. ஸ்மால் கேப் ரொம்ப டேஞ்சரானது. அதேமாரி நேனோ கேப், மைக்ரோ கேப் பார்த்தீங்கன்னா, ரொம்ப டேஞ்சரானது. ஸோ லார்ஜ் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, அதாவது பிரச்சனை நடக்கிறப்ப மட்டும் தான் வந்து ஷேர் பிரைஸ் கீழ இறங்குமே தவிர, சும்மா நார்மலா வந்து கீழலாம் இறங்காது. ஸோ அந்த பிரச்சனை எங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து மிட் கேப்லயும், ஸ்மால் கேப்லயும் தான் நடக்கும். அப்படியே லார்ஜ் கேப்ல ஏதாவது பிரச்சனை நடந்தாலும், ஒரு 5% தான் கீழ இறங்கும். 10% தான் கீழ இறங்கும். அதுக்கு மேல இறங்காது. ஸோ இப்போ ஏதாவது வார் மாரி சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன், லார்ஜ் கேப் வந்து கீழ இறங்கும். பட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, ஒரு 20%, 25% மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இறங்கும். 50% கூட இறங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட் லார்ஜ் கேப் என்னைக்கே ஒரு நாள் மேல ஏற தான் போது. ஏன்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ன்னே வச்சுக்கோங்க. ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு 50% இறங்கிருச்சு. அவங்களோட ஷேர் பிரைஸ் ஹைல இருந்து. ஒரு 2000 இருக்குன்னு வச்சுக்கோங்க ஹை. இப்போதைக்கு போல 2000 பட் 2000 இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க ஹை. ஸோ ஹை வந்து 2000 இருந்துச்சு. ஏதோ ஒரு பெரிய அந்த கொரோனா மாரி சிச்சுவேஷன் இல்லாட்டி வார் மாரி ஏதோ சிச்சுவேஷன் வந்துருச்சு. அவங்க ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ரூ. 1000 வந்துருச்சு. ரூ. 1000 வந்துருச்சுன்னா எவ்வளோ 50% இறங்குச்சா? பட் அந்த எல்லா சிச்சுவேஷன் முடிஞ்ச பிறகு மேல ஏறும்ல என்னைக்கா ஒரு நாளு. பட் நீங்க அதே இது ஸ்மால் கேப்ல ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, ஏதாவது ஒரு சின்ன கம்பெனி 10,000 கோடி தான் 50% இறங்கிருச்சு. அது 5,000 கோடிக்கு மாறிருச்சு. ஸோ 5,000 கோடிக்கு மாறிருச்சுன்னா, அவங்களோட பிசினஸ் நல்லா இருந்தா மட்டும் தான் அடுத்து அது மேல ஏறும். அதுக்கடுத்து மேல ஏறுனா தான் ஷேர் பிரைஸும் மேல ஏறும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, எல்லாமே லார்ஜ் கேப்ல தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் லார்ஜ் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லல. அது உங்க இஷ்டம் தான். மிட் கேப்ல பண்ணணும்னா பண்ணுங்க. ஸ்மால் கேப்ல பண்ணணுமா பண்ணுங்க. அது உங்க இஷ்டம் தான். ஏன்னா, நான் சேஃப் இப்படின்னு சொல்றேன். லார்ஜ் கேப் வந்து சேஃப். மிட் கேப் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சேஃப் இல்ல. ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா, ரொம்ப டேஞ்சரானது. பட் லார்ஜ் கேப் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணா கம்மியா ரிட்டர்ன் கிடைக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்க 50,000 கோடி இருக்கு. 50,000 கோடி வந்து டபுள் ஆக எவ்வளோ வேணும்? இன்னும் 50,000 கோடி வேணும். ஸோ 50,000 கோடி டபுள் ஆகுறதுக்கு இன்னும் 50,000 கோடி வேணும்னா, இன்வெஸ்ட் நெறையா பண்ணணும். பெரிய இன்வெஸ்டர்லாம் வந்து 50,000 கோடி போட்டா தான் டபுள் ஆக முடியும். பட் இங்கனக்குள்ள ஸ்மால் கேப்ல பார்த்தீங்கன்னா, வெறும் 10,000 கோடி தான் இருக்கு. ஸோ 10,000 கோடி தான் இருக்கு அப்படின்னா, இன்னும் ஒரு ரூ. 10,000 கோடி இன்னும் 10,000 கோடி போட்டா டக்குன்னு டபுள் ஆயிரும்ல. ஸோ அதனால தான் வந்து ஸ்மால் கேப்ல வந்து டக்குன்னு டபுள் ஆகும். லார்ஜ் கேப்ல பார்த்தீங்கன்னா, டக்குன்னு டபுள் ஆகாது. ஸோ இங்க ரிட்டர்ன் வந்து ரிட்டர்ன் வந்து ஸ்லோவா கிடைக்கும். பட் சேஃப் சேஃப் அப்படின்னு சொல்லலாம். இங்க பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மீடியம் சேஃபு, மீடியம் ரிட்டர்ன் கிடைக்கும். அதே மாரி ஸ்மால் கேப்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப வெரி ஹை ரிஸ்க்கு ப்ளஸ் ரிட்டர்ன் அதிகமா கிடைக்கும். அதே மாரி லாஸும் அதிகமா ஆனாலும் ஆகும். இங்கேயும் லாஸ் அதிகமான ஆகும். இங்கே லாஸ் ஆனாலும் பட் அப்புறமேல் கண்டிப்பா மேல ஏறிரும் ஒரு நம்பிக்கை இருக்கும். ஸோ இத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மார்க்கெட் கேப்லாம் எங்க பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்எஸ்சியோட வெப்சைட்ல போய் நீங்க ஏதாவது ஒரு சர்ச் பண்ணுங்க. மேல சர்ச் பண்ற வெப்சைட் இருக்கும். ஸோ எந்த கம்பெனிய நீங்க சர்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த கம்பெனி சர்ச் பண்ணுங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இங்க டோட்டல் மார்க்கெட் கேப் அப்படின்னு இருக்கும். ஸோ இங்க எதுவும் தெளிவா தெரியலனா ட்ரேட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ட்ரேட் இன்ஃபர்மேஷன்ல பார்த்தீங்கன்னா, டோட்டல் மார்க்கெட் கேப் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில பார்த்துக்கோங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோடது. இது 19.13 கோடி. அவ்வளோ மார்க்கெட் கேப் அவங்க வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, 2 மார்க்கெட் கேப் இருக்கும். ஸோ 2 மார்க்கெட் கேப்னா, இது வந்து ஆக்சுவல் மார்க்கெட் கேப்பு. 1 கோடி ஷேர் இருக்கு அவங்ககிட்ட. ஸோ 1 கோடி ஷேர் பார்த்தீங்கன்னா ரூ. 100. ஸோ அப்போ மார்க்கெட் கேப் எவ்வளோ? 100 கோடி. இதான் வந்து மார்க்கெட் கேப்பு. ப்ளஸ் 60% ஷேர் பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டர்ட்ட இருக்கும். அதாவது ஓனர்ட்ட இருக்கும். ஸோ இப்ப ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ன்னே வச்சுக்கோங்க. அவங்க அம்பானிட்ட பார்த்தீங்கன்னா, 51% வந்து ஷேர் அவங்க வச்சிருக்காங்க. ஸோ 51% வந்து எப்பயுமே வந்து பை பண்ண முடியாது, செல் பண்ண முடியாது. அது அவங்க இஷ்டம் தான். ஸோ அந்த 51% வந்து யாராலயும் வாங்க முடியாது, யாராலயும் விக்க முடியாது. அது அம்பானிட்ட மட்டும் தான் இருக்கும். அவங்களால எதுவும் பண்ண முடியாது. பட் மீதி அந்த 49% ஷேர் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த 49% ஷேர் வந்து யாராலயும் வாங்க முடியும், யாராலயும் விக்க முடியும். அது வந்து அம்பானி கண்ட்ரோல்ல இல்ல. ஸோ அந்த 49% வந்து எப்பயுமே வாங்குற, விக்கிற ஷேர் பார்த்தீங்கன்னா, அத வந்து நம்ம ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா, 60 கோடி இருக்கு. ஸோ இங்க நீங்க எக்ஸாம்பிளா இங்கேயே பாருங்க. இது வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோடது. ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா, இது வந்து 50% இது வந்து ப்ரொமோட்டர் குரூப். ஸோ அம்பானி பிளஸ் அவங்க ஃபேமிலி குரூப் எல்லாமே சேர்த்து 50% வச்சிருக்காங்க. ஸோ மீதி 50% பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஐட்ட 19.20% இருக்கு. டிஐட்ட 19.72% இருக்கு. பப்ளிக்ட்ட 10% 11% கிட்ட இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 50% தான் வந்து இப்போதைக்கு வாங்க முடியும், விக்க முடியும், வாங்க முடியும், விக்க முடியும்.
யாராவது எஃப்ஐஐ வாங்குவாங்க, டிஐஏ வாங்குவாங்க, அப்புறம் பப்ளிக் வாங்குவாங்க. பட் இந்த 50% பார்த்தீங்கன்னா, அம்பானியால விக்கலாம். பட் அவங்க நெனச்சா தான் அவங்க விக்க முடியும். பட் அவங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா விக்க மாட்டாங்க. ஏன்னா 50% கீழ வந்துருச்சுன்னா, அவங்களோட கண்ட்ரோல் கொறஞ்சு போகும். ஸோ கண்ட்ரோல் குறையாம இருக்கிறதுக்கு தான் இவங்க வந்து 50% கீழ வந்து எதுவும் இறங்க விட மாட்டாங்க. அது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம கம்பெனிய எப்படி சூஸ் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதான். நம்ம கம்பெனி எப்படி சூஸ் பண்ணணும்? லார்ஜ் கேப்ப வந்து சூஸ் பண்ணணும். மிட் கேப்ப வந்து சூஸ் பண்ணணும். ஸ்மால் கேப்ப வந்து சூஸ் பண்ணணும். ஸோ நீங்க ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, ஸ்மால் கேப்ப சூஸ் பண்ணுங்க. பிளஸ் நீங்க ரிஸ்க் எடுத்தா தெரிஞ்சுக்கோங்க, லாஸ் ஆகுறதுக்கு நெறையா வாய்ப்பு இருக்கு. பிளஸ் நீங்க ரிஸ்க் எடுக்க வேணாம், சேஃபா இன்வெஸ்ட் பண்ணணும், லாங் டெர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நெனச்சா, லார்ஜ் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதே மாரி இத பார்த்துக்கணும். மார்க்கெட் கேப் எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டரும், எஃப்ஐஐயும், டிஐஐயும் எங்க இருக்காங்க? அத பார்க்கணும். ஸோ இது எங்க இருக்கு? எங்க எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்க்ரீனர் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்கும். அதே மாரி நீங்க அந்த ஸ்க்ரீனரோட வெப்சைட்ல போனீங்கன்னா, சர்ச் பாக்ஸ் இருக்கும். நீங்க எந்த கம்பெனி சர்ச் பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ, அந்த கம்பெனிய சர்ச் பண்ணுங்க. ஸோ அங்க மேல பார்த்தீங்கன்னா, நெறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இன்வெஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷன தொட்டீங்கன்னா, இந்த மாரி ஒரு லைன் வந்துரும். ஸோ ப்ரொமோட்டர் எஃப்ஐஐ, டிஐஐ, கவர்ன்மென்ட், பப்ளிக் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ ப்ரொமோட்டர் 50%க்கு மேல இருக்கணும். பிளஸ் 50% இருக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பிளஸ் ப்ரொமோட்டர், எஃப்ஐஐ, டிஐஐ 3 பேரும் பார்த்தீங்கன்னா, ஒரு சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 75% ஷேர் அவங்க வச்சிருந்தாங்கன்னா, பப்ளிக்ட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 25 கிட்ட இருந்தா கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த மாரி இருந்தா தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அந்த கம்பெனில. ஏன்னா, எஃப்ஐஐ வந்து யோசிச்சுட்டு தான் கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கம்பெனி பெஸ்ட்டா இருக்கு. இந்த கம்பெனி தான் போவோம் அப்படின்னு அவங்க அந்த கம்பெனில போவாங்க. அதே மாரி டிஐ மியூச்சுவல் ஃபண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டா இருக்கு. இதுல வந்து நம்ம ப்ராஃபிட் எடுக்கலாம், ரிட்டர்ன் எடுக்கலாம் அப்படின்னு தான் அவங்க போவாங்க. ஸோ நீங்க வந்து பப்ளிக் வந்து சும்மா அந்த இங்கனக்குள்ள பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டர் பார்த்தீங்கன்னா 30% இருப்பாங்க. அதே மாரி எஃப்ஐஐ, டிஐலாம் பார்த்தீங்கன்னா 0ன்னு இருப்பாங்க. ஸோ அந்த கம்பெனில போனீங்கன்னா, பப்ளிக்ட்ட 70% இருக்கும். ஸோ பப்ளிக்ட்ட 70% இருந்தா கொஞ்சம் டேஞ்சரானது. கொஞ்சம் அங்க பார்த்து இருந்துக்கோங்க. அதான் பிடிஎஃப். பிடிஎஃப் வந்து எங்க இருக்காங்களோ அதிகமா, அங்க போங்க. பப்ளிக் கம்மியா எங்க இருக்காங்களோ, அங்க போங்க. அப்பதான் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். ஏன்னா எஃப்ஐஐ, டிஐ வந்து ரிசர்ச் பண்ணி தான் கம்பெனிய சூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரிசர்ச் பண்ணி கம்பெனிய சூஸ் பண்றவங்க கிட்ட போனீங்கன்னா, உங்களுக்கு ப்ராஃபிட் ஓரளவுக்கு கிடைக்கும். பிளஸ் இன்னொன்னு என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் வந்து எப்ப வந்து ரொம்ப கீழ இருக்கோ, அப்பதான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். மேல இருக்கிற இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ எக்ஸாம்பிளா பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு Zomato வந்து ரொம்ப மேல இருக்கு. ₹300 கிட்ட இருக்கு. ஸோ அங்க இப்ப இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, அது கண்டிப்பா கீழ விழுகத்தான் செய்யும். ஸோ அந்த கீழ விழுகிற டைம்ல தான் வாங்கணும். Zomatoவ சொல்லல, எல்லா ஷேரையும் சொல்றேன். ஸோ கீழ விழுகிற டைம்ல வாங்குனீங்கன்னா தான் உங்களுக்கு மேல நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ வேற என்ன செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து குவார்ட்டர்லி ரிப்போர்ட் போய்க்கிட்டு இருக்கு. ஸோ குவார்ட்டர்லி ரிப்போர்ட்ட வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்களோட ரிசல்ட் எப்படி வருது? Q1 எப்படி வருது? Q2 எப்படி வருது? Q3 எப்படி வருது? Q4 எப்படி வருது? எல்லா ரிசல்ட்டையும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குவார்ட்டர்லி ரிப்போர்ட் வந்து கவர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ அத செக் பண்ணுங்க. நம்ம சேனல கூட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட் நியூஸ் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஏதாவது ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு நியூஸ் வந்துரும். ஸோ இப்போ ரீசென்ட்டா வந்து ஐஇஎக்ஸோட ஷேர கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ டக்குன்னு கீழ விழுந்துருச்சு. ஒரே ஒரு நியூஸால 30% வந்து கிராஷ் ஆயிருச்சு. ஸோ நீங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, ஐஇஎக்ஸ் 30% உங்களுக்கு தான் லாஸ் ஆயிருக்கும். ஸோ இத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே மாரி ஷேர் மார்க்கெட் நியூஸையும் நம்ம சேனல்ல வந்து கவர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கண்டிப்பா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே தெரிஞ்ச பிறகு தான் ஷேர் மார்க்கெட் நியூஸ் தெரியணும், குவார்ட்டர்லி ரிசல்ட் தெரியணும், பிளஸ் மார்க்கெட் கேப் தெரியணும், பிளஸ் ப்ரொமோட்டர் எவ்வளோ இருக்காங்க, டிஐஐ எவ்வளோ இருக்காங்க, எஃப்ஐஐ எவ்வளோ இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு தான் வந்து நம்மளால ஒரு ஸ்டாக்க வந்து சூஸ் பண்ண முடியும். ஸோ அப்பதான் வந்து பாசிட்டிவ்ல போ முடியும். இல்லாட்டி நீங்க நெகட்டிவ்ல தான் போவீங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஸ்டாக் வந்து எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோல அவ்வளோதான். அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.